மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கும்பராசி அன்பர்களே, இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் பங்குனி மாத ராசி பலன். இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட மாதம், எந்த கிரகங்கள் உங்களுக்கு அற்புதமான நன்மை செய்ய போகிறது, எந்தெந்த கிரகங்கள் மூலமாக நீங்கள் கப்சிப் அப்படி இருக்கணும், அதே சமயம் பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், உங்களோட களத்திராதிபதி சூரிய பகவான் 2ஆம் இடமாகிய தனபாக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்கார். இன்றைக்கி ஓரளவுக்கு உங்களுக்கு இந்த மாதம் அற்புதமாக இருக்கும். அதே சமயம் தனவரவு ஓரளவிற்கு வந்து சேரும். வாழ்க்கை துணை மூலமாக சில நன்மைகளை இந்த மாதம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றி மகிழ்வீர்கள். இந்த தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்கிற சூரிய பகவானால் உங்களுக்கு சொத்து சேர்க்கை உண்டாவதற்கு சில வகை வாய்ப்புகள் வந்து சேரும். அதேபோல் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்யும் எண்ணம் மேலோங்கும். 5, 8 அதிபதி புத பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானமாகிய 2ஆம் இடத்தில் நீச்சமடைந்து சஞ்சரிப்பதால் அறிவை வைத்து யூஸ் பண்ணி அதை எப்படி கொண்டு வருது, ஒவ்வொரு வேலைகளையும் எப்படி செயல்படுத்துறது அப்படிங்கிறது நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஏன்னா கொஞ்சம் அப்படியே ஒரு தனவரவு அப்படி இருக்கும். ஆனால் அந்த தனவரவை எப்படி மேம்படுத்துவது அப்படின்னு சிந்தனையை நீங்கள் கொண்டு வந்துட்டீங்கன்னா அற்புதமான ஒரு முன்னேற்றம். அதேமாதிரி 18/3/2025 முதல் இந்த புத பகவான் வக்கரகதியில் ஜென்மராசிக்கு வந்துடுறார். 1ஆம் இடம் அப்படிங்கும்போது சூப்பர். ஏன்னா வக்கரகதியில் இருந்தால் கூட புதன் ஜென்மராசியில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். மனசில் இருக்கிற கவலைகள் குறையும். எழுத்து மற்றும் அச்சுத்துறையில் இருக்கும் அன்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் மிளிரும். 30/3/2025 முதல் இந்த புத பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஜென்மராசியில் சூப்பராக ஒரு பலமாக இருக்கார். நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். படிக்கிற குழந்தைகளுக்கு அற்புதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக வந்து சேரும். எழுத்து மற்றும் அச்சுத்துறையில் இருக்கும் அன்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் மிளிரும். அடுத்தபடியாக 10/4/2025 முதல் இந்த புத பகவான் மறுபடியும் தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு வந்து நீச்சம் அடைஞ்சிடுறார். ஸோ மறுபடியும் பழைய குருடி கதவை திரடிங்கிற மாதிரி அப்படியே நம்ம கவனமாக இருக்கணும் ஒவ்வொரு விஷயத்துலையும். சரியா? அடுத்தபடியாக 4/9 அதிபதி சுக்கிர பகவான் 2ஆம் இடமாகிய தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் உச்சமடைந்து வக்கரகதியில் இருக்கார். வக்கரகதியில் இருந்தாலும் உச்சம். அதனால் ஓரளவுக்கு உங்களுக்கு சொத்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தையார் ஆதரவாக இருப்பார். தந்தை வழி உறவினர்கள் ஆதரவாக இருப்பார்கள். பிதுரார்ஜித சொத்துக்களில் இருந்து வந்த வில்லங்கங்கள் சற்று குறையும். ஆனால் உடனே உங்களுக்கு கைக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. இருந்தாலும் ஓரளவுக்கு உங்களுக்கு வரத்துக்குண்டான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக வந்து சேரும். 3/10 அதிபதி செவ்வாய் பகவான் பஞ்சமஸ்தானமாக 5ஆம் இடத்தில் இருக்கார். குழந்தைகளின் மூலம் சில குழப்பங்கள் இருக்கலாம். இருந்தாலும் மனதை ஆன்மீக பாதையில் திருப்பினீர்கள் என்றால் கண்டிப்பாக நன்மைகள் வந்து சேரும். சீருடை பணியாளர்களாகிய காவல், இராணுவம், தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறையில் வேலை பார்க்கும் அன்பர்களுக்கு எதிர்பார்க்கும் இடமாற்றம், பதவி மாற்றம், பதவி உயர்வு, சம்பள உயர்வு மிக அருமையாக வந்து சேரும். அதேமாரி உடன்பிறப்புகளின் மூலம் சில நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். உத்தியோகத்தில் முன்னேற்றம், தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அருமையாக இருக்கும். 7/4/2025 முதல் இந்த செவ்வாய் பகவான் பகிர்வுணர் ரோகஸ்தானமாகிய 6ஆம் இடத்துக்கு வந்துடுறார். ஆனால் என்ன ஒன்று, 6ஆம் இடத்துக்கு வருது ரொம்ப விசேஷம். ஆனால் நீச்சம் அடைஞ்சு விடுறார். சரியா? ஏன்னா கடகராசியில் செவ்வாய் வந்து நீச்சம். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணணும், உத்தியோகத்தில் பகைமை அதிகரிக்கலாம். எப்படி? உங்களை பற்றி எவனாவது போட்டு கொடுப்பான், வேற ஒன்றும் இல்லை. வேணாவது ஒருத்தன் பக்கத்தில் உங்கள் ஃப்ரெண்டாகவே இருப்பான், புரியுறதா? அவனே போட்டு கொடுப்பான் இப்படி அப்படின்னு. அதனால் கொஞ்சம் கேர் எடுத்து வேலை செய்கிறது நல்லது. அதேமாரி இந்த கடன் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். வாங்குகிற கடனை பார்த்து வாங்கணும். உங்களால் திருப்பி கொடுக்க முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கணும். அதேமாரி உடல் ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது நல்லதுங்க. 2/11 அதிபதி குரு பகவான் சுகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 4ஆம் இடத்துல இருக்கார். கேந்திரஸ்தானம் பரவாயில்லை. கேந்திராதிபத்திய தோஷம் அப்படி இருந்தாலும் ஓரளவுக்கு பரவாயில்லைங்க. இருந்தாலும் தனவரவு உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகத்தில் முன்னேற்றம், தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் எல்லாமே பரவாயில்லை. ஆனால் கடுமையாக உழைக்கணும். சரியா? இந்த குரு பகவானோட பார்வைன்னு பார்த்தீங்கன்னா 5ஆம் பார்வை உங்களோட அஷ்டமராசியை பார்க்குறார். ஓரளவுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் தெளிவை கொடுப்பார் இந்த குரு பகவான். அடுத்தபடியாக 7ஆம் பார்வை உங்களோட ஜீவனஸ்தானத்தை பார்க்குறார். ஒரு ஜீவனத்துக்கு ஒரு இது கிடையாது, பிரச்சனை கிடையாது. நல்லா உழைச்சோம்னா கண்டிப்பாக உண்டு. அதேமாதிரி உத்தியோகத்துலேயும் கவனமாக இருந்தேன்னா உத்தியோகத்தில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தொழில் வியாபாரத்துலையும் இப்படி தான் கவனமாக இருக்கணும். கவனமாக இருந்தேனாலே கூட்டாளிகள், வாடிக்கையாளர்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் கவனமாக அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனேன்னு வச்சுக்கோங்க. தொழில் வியாபாரமும் ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகளுங்க. அடுத்தபடியாக 9ஆம் பார்வை உங்களோட
விரயஸ்தானத்தை பார்க்குறார். ஸோ இந்த இடத்துல செலவுகள் கொஞ்சம் அவசியமான செலவுகளாக வந்து சேரும். அதெல்லாம் மீட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தபடியாக உங்கள் ராசிநாதனம் விரையாதிபதியுமான சனீஸ்வர பகவான் ஜென்ம ராசியில் இருக்கார். ஜென்ம ராசினாலே கொஞ்சம் டென்ஷன் தான். ஏன்னா சனீஸ்வர பகவான் சூரிய பகவான் யார் இருந்தாலும் கொஞ்சம் டென்ஷன் தான். ஆனால் இதே பார்த்திங்கன்னா புதன் சுக்கிரன் இவங்களாம் தான் ஒரு சூப்பர். என்ன சந்திரன் வந்து பாதி சுபர் பாதி அசுபருங்கிற மாதிரி தேய்பிரை வளர்பிறை மாதிரி சில நேரங்களில் சந்தோஷம் இருக்கும், சில நேரங்களில் கொஞ்சம் குழப்பம் இருக்கும். ஆனால் இந்த சனீஸ்வர பகவான் ஜென்மராசியில் இருந்துட்டு உங்களை போட்டு வாட்டி வதச்சுன்னு இருக்கார். என்ன பண்ணுறது, அதுக்கு விடிவகாலம் கிடைக்கல. ஆனால் சனீஸ்வர பகவான் ராசிநாதன் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுக்குறாரு. இந்த மாதிரிலாம் இருந்தால் நல்லதுப்பா அப்படின்னு அதை நீங்கள் எடுக்கிறதுனால தான் கொஞ்சம் உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் சமாளிக்கிறீங்க, இல்லைன்னா மாட்டிக்கிறீங்க. கரெக்டாக அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்தால் ரொம்ப விசேஷங்க. பொறுமையாக இருக்கணும். ஒவ்வொரு வேலைகள்லேயும் எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் கவனம். முக்கியமாக குடும்பத்தில் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் இல்லை, கல்யாணம் ஆகிடுது குழந்தை பாக்கியம் இல்லை. சரி, சில பேருக்கு கல்யாணமே ஆகலை. கரெக்டாக அந்த மாதிரிலாம் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் எப்போ சரியாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 29/3/2025 முதல் இந்த சனீஸ்வர பகவான் உங்கள் ஜென்மராசியை விட்டு விலகி தனவாக்கு குடும்பஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 2ஆம் இடத்தில் பாத சனியாக திருக்கணித பஞ்சாங்கப்படி வரார். திருக்கணித பஞ்சாங்கம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வாக்கிய பஞ்சாங்கம் கிடையாது. திருக்கணித பஞ்சாங்கப்படி 2ஆம் இடத்துக்கு வரார். இருந்தாலும் திருக்கணித பஞ்சாங்கம் அப்படிங்கும்போது ஜென்மராசியை விட்டு விலகிறது ரொம்ப விசேஷம். ஓரளவுக்கு உங்களுக்கு மனசில் இருந்த கவலைகள்லாம் ஓரளவுக்கு குறையும். எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு அற்புதமாக சித்திக்கும். அடுத்தபடியாக ராகு பகவான் சாயா கிரகம் என்று அழைக்கப்படக்கூடிய ராகு பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 2ஆம் இடத்துல இருக்கார். கேது பகவான் அஷ்டம ராசியான 8ஆம் இடத்துல இருக்கார். இதுதாங்க உங்களுக்கு குடும்பத்தில் குழப்பத்தை கொடுத்துட்டே இருக்குது. அதனாலே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஒவ்வொரு விஷயத்துலையும். இருந்தாலும் இந்த வெளியூர் இல்லைன்னா வெளிநாடு போய் படிக்கணும், உத்தியோகம் பார்க்கணும்னு நினைக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் ஓரளவுக்கு சிறப்பான சூழ்நிலை வரும். என்ன கொஞ்சம் காலதாமதமாகும். அடுத்த வாரத்தில் முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 15 நாள் கழிச்சு முடியும். அந்த மாதிரிலாம் உங்களுக்கு முடியும். ஆனால் குழப்பம் கொஞ்சம் இருக்கும். அந்த குழப்பத்தெல்லாம் கொஞ்சம் தெளிவாக வச்சுக்கோங்க. குழப்பத்தை எடுத்துக்காதீங்க. சரியா, நமக்கு முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி இருங்க. மற்றபடி வாக்குறுதிகளை கொடுக்கும்போது கண்ணாபின்னான்னு கொடுத்துடக்கூடாது. புரியுதா? கொடுத்துட்டா மாட்டிக்கணும். அதனால் அனாவசியமான வாக்குறுதிகளை யார் யார் கொடுக்கணுமோ அதெல்லாம் பார்த்துக்கணும். அனாவசியமாக கொடுத்துடாதீங்க. கொடுத்துட்டு மாட்டிக்க கூடாது. சரியா? அடுத்தபடியாக குடும்பத்துக்கு தேவையானதெல்லாம் ஓரளவுக்கு வாங்கிடுவீங்க, இல்லைன்னா சொல்ல முடியாது. கடன் வாங்காதீங்க. புரியுதா? இப்போ டிவி வாங்கணும், ஃப்ரிட்ஜ் வாங்கணும் அப்படின்னா வாங்கலாம். கொஞ்சம் நீங்கள் முன்னுக்கு போட்டு ஏதோ கொஞ்சம் கடனை வாங்குற மாதிரி இருந்தால் வாங்குங்க. இல்லைன்னா அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி பண்ணணுங்கிறத யோசிச்சுக்கணும். புரியுறதா? இந்த மாதிரிலாம் இருந்தாலே ரொம்ப விசேஷம். சரி, பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம். கண்டிப்பாக முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க. ஏன்னா செவ்வாய் வந்து 6ஆம் இடத்துல நீச்சம் அடைகிறார். 5ஆம் இடத்துல குழப்பத்தை கொஞ்சம் கொடுப்பார். இருந்தாலும் பிரச்சனைகள் இருந்தாலும் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனால் 6ஆம் இடம்ங்கிறது ரொம்ப அற்புதமான இடம். ஆனால் அந்த இடத்துல நீச்சம் அடைகிறார். அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக செவ்வாய்க்கிழமை முருகன் கோயிலுக்கு போயிட்டு வள்ளிதேவசனா சமேத எம்பெருமான் முருகப்பெருமான வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பாக மனசில் இருக்கிற கவலைகள்லாம் குறையும். சுபகாரிய நிகழ்ச்சிகளில் இருக்கிற தடை தாமதங்கள் விலகும். அடுத்தபடியாக குரு பகவானை வழிபாடு பண்ண உங்களுக்கு ஓரளவுக்கு தனவரவில் இருக்கிற அந்த சிரமங்கள்லாம் குறையும். ஓரளவுக்கு அந்த தனவரவு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா தனகாரகன். அதனால் அந்த குரு பகவானை வழிபாடு பண்ணுங்கோ. வியாழக்கிழமை குரு பகவான் காயத்ரி சொல்லி நெய் தீபம் ஏற்றிட்டு வாங்கோ. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். அடுத்தபடியாக நான் ஒவ்வொரு மாதமும் சொல்கிறது தான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஏன்னா உங்களுக்கு எல்லா விஷயத்துலையும் நல்லது நடக்கணும். என்னதுன்னா புற்றுக்கோயில். கரெக்டாக செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை 3 நாள் போய்ட்டு வாங்க. வாரம் முடியலையா அட்லீஸ்ட் ஒரு நாள் போயிட்டு வாங்கோ. சரியா? செவ்வாய்க்கிழமை இல்லைன்னா வெள்ளிக்கிழமை இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் வச்சுக்கோங்க. அம்பாள் வழிபாடும் நாகர் வழிபாடும் உங்களுக்கு அற்புதமான ஒரு முன்னேற்றமான பலன்களை கண்டிப்பாக கொடுக்குமாக. இந்த சிறு பரிகாரங்களின் மூலம் குரோதி வருடம் பங்குனி மாதம் உங்களுக்கு அற்புதமான ஏற்றம் தரும், மாற்றம் தரும், முன்னேற்றத்தை அள்ளித்தரும் மாதமாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.